MTValor.inல இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வேவ் ஆப்ஸ். ஸோ இந்த வேவ் ஆப்ஸ் மூலமாக வந்து அக்கௌண்டிங், இன்வாய்ஸ் மொபைல் பேமெண்ட்ஸ், பேரோல், பர்சனல் ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, எந்த கம்பெனினாலும் பண்ணிக்கலாம். இது இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம வந்து இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இன்வாய்ஸை இமெயில் அனுப்பும் கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸோ டவுன்லோட் பண்ணி அனுப்பணும் அவசியம் கிடையாது. பிடிஎஃப் வந்து இமெயில் ஈஸியாக போகும், அந்த மாதிரி வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சைன்அப் இருக்குது, சைன்அப் பண்ணுறோம். ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சைன்அப் வித் கூகுள் ஆர் சைன்அப் வித் யாஹூ. ஸோ சைன்அப் வித் கூகுள் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த அக்கௌண்ட்டு கேட்கும், கம்பெனி பேர் கேட்குது, கம்பெனி பேர் நான் கொடுக்குறேன். இதில் பிஸ்னஸ் டைப் என்ன கேட்குது, நான் என்ன சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் டைப் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங், பிஆர் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து ஐஎன்ஆர். ஐ வாண்ட் டு ரிசீவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், ரிசீவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பிஸ்னஸ். ஓகே, மணி சேவிங் ஏரியாஸ் இது தேவையில்லை எனக்கு கிடைக்கும். கண்டினியூ. கம்பெனி அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட கரண்ட் ஆகிருக்கு வந்து கெட் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு கம்பெனியில் இன்னும் வந்து மல்டிபிள் கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஸோ MTValor.in ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேர் எடுத்துச்சு. அப்படின்னா செட்டப் அக்கௌண்டிங், செட்டப் கிரியேட் அன் இன்வாய்ஸ், ட்ராக் ரிசிப்ட். ஸோ 3மே ஈஸியான வகையில் பண்ண முடியும். செட்டப் அண்ட் அக்கௌண்டிங் இதில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்கலாக வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்வாய்ஸஸ். இன்வாய்ஸில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில பேருக்கு வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி தர மாதிரி இருக்கும். அப்படி அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ட்ராக்கர் லோகோ, செலக்ட் ஃபைல் அப்லோட். ஓகே, என்னோட லோகோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, லோகோ அப்லோட் பண்ணுவோம். லோகோ வந்து அப்லோட் பண்ணுவோம். என்னோட அட்ரஸ் ஓகே அப்லோட் ஆகிடுச்சு. சேவ் அண்ட் கிரியேட் இன்வாய்ஸ். ஓகே, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸ்டார்ட் டைப்பிங், கஸ்டமர், கம்பெனி நேம். ஓகே, தெரிய வேண்டாம். எஸ்டிமேட் போகிறோம். எஸ்டிமேட் போனோம். ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், ஏன் இவங்க இப்படி ஃப்ரீயாக தராங்க, எப்படி தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கால்குலேஷன் இதுக்கு தான் வந்து ஃப்ரீ. ஸோ கிரியேட் அன் எஸ்டிமேட் போகிறோம். ஒரு எஸ்டிமேட் எப்படி போடலாம். ஸோ எஸ்டிமேட் ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் எஸ்டிமேட் போடுறதுக்கு நீட கஸ்டமர் இல்லையா. ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணல. என்னென்னா ஆன் த கோலில் நம்ம கஸ்டமர் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ டேலின்னா நம்ம பேக்கில் போயிட்டு கஸ்டமர் ஆட் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து அது சொல்லணும் இல்லையா. இது தேவையில்லைங்க. இப்போ இங்கேயே கஸ்டமர் ஆட் பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லை. ஆட் கஸ்டமர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துடுவாங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனே வந்துடும். டேட் ஆஃப் எஸ்டிமேட் இது எக்ஸ்பைரி ஆகுது 29 வச்சுக்கலாம். சப்ஹெட்டிங் இது வந்து டெமோ எஸ்டிமேட் போடுறோம். இது ஃபூட்டரில் என்ன வரும்னா
அதே மாதிரி ப்ராடக்ட் ஆன் த கோல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ப்ராடக்ட். ஸோ இது இன்கம் அக்கௌண்ட் வந்து நம்மளும் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் நிறைய பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேல்ஸாக கன்சல்டிங் இன்கம்மா. ஸோ சில வந்து கன்சல்டிங் இப்போ வந்து நான் சேல்ஸ் கொடுத்துக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வச்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ஆட் ப்ராடக்ட் கொடுத்தோன்னா அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கிறோம். இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் மாற்றிக்கலாம். பட் என்னால் ப்ராடக்ட் நேம் மாற்ற முடியாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் மாற்றுறேன். எவ்வளோ குவான்டிட்டினா 3 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னோட சிம்பிள் வந்துருச்சு. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ டேக்ஸு. நான் டேக்ஸ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, டேக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ப்ராடக்ட் 2-3 டேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொத்த டேக்ஸ் எவ்வளோ சொல்லி கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ ஆட் லைன் போட்டு நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்னாலும் இதே மாதிரி வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்வாய்ஸ் ஒரு கிரியேட்டட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னோட எஸ்டிமேட் ரெடி. எஸ்டிமேட் நம்பர் அதுவே வந்து போட்டுச்சு. எஸ்டிமேட் நம்பர், என்னோட கம்பெனி லோகோ, கம்பெனி நேமு, எஸ்டிமேட் நம்பர், எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, கஸ்டமரோட நேமு, கஸ்டமரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வரும். இங்கே ப்ராடக்ட்டு இது வேட் என்ன அப்ளிகபிளாக இருக்குது, கிராண்ட் டோட்டல் என்னன்னா நான் ஃபூட்டரில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபூட்டரில் வந்துடும். ஓகே ஓகே இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். இப்போது என்ன இந்த இன்வாய்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி நான் கஸ்டமருக்கு அனுப்பணும் அவசியம் கிடையாது. அதே போல் சென்டை பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜிமெயில் மூலமாக அனுப்பலாம், இல்லை யாகுல அனுப்புறீங்க அப்படின்னா அவுட்லுக்கு அனுப்பலாம், இல்லைனா ஷேர் த யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் பண்ணலாம். இப்போது வந்து சென்ட் வித் வேவ் அப்படி கொடுத்தோம்னா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கும். சென்ட் காப்பி டு எம்டி வேலட். இப்போ இங்கே வந்து ஸோ மெசேஜ் கஸ்டம் மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிடும். சென்ட் மெசேஜ் எஸ்டிமேட் போயிடுச்சு இப்போது. ஸோ எஸ்டிமேட் நம்மளோட எஸ்டிமேட்டில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு ஒரு காப்பி போட்டுக்கனால இங்கே வந்துடுது. இங்கே எஸ்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் எவ்வளோனா எவ்வளோ கிராண்ட் டேட்டா. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும்னா வியூ அண்ட் ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அந்த இன்வாய்ஸ் அந்த எஸ்டிமேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். யாராலும் பார்த்துக்கலாம் இதை வந்து. பட் ஆனால் வந்து லிங்க் இருக்கணும். லிங்க் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது. லிங்க் பார்த்தீங்கன்னா எம்பர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் யாரும் பார்த்துக்கலாம். எஸ்டிமேட் வந்து கஸ்டமர் வந்து பிடிஎஃபாக பிரிண்ட் பண்ணால் பிடிஎஃபாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணணும்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ணாருன்னா பிரிண்ட் அவுட் டேரெக்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். இப்போது எந்த பிரிண்டர் போகணும், பிரிண்ட் வந்துக்கலாம். அப்படின்னா ஃபுல் பேஜ். இதில் வந்து அவங்களோட பேர் எதுவுமே இருக்காது, வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஓகே இப்போ இந்த எஸ்டிமேட் எஸ்டிமேட்ஸ் கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ எஸ்டிமேட்ஸ் இருக்கும். எஸ்ஏபியில் இருக்க மாதிரி எஸ்டிமேட்டை அப்படியே நம்ம வந்து இன்வாய்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இன்வாய்ஸில் போய் திருப்பி நான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டேட்டஸ் சென்ட் இருக்கும். இங்கே போய் நான் கன்வெர்ட் டு இன்வாய்ஸ் கொடுத்தேன்னா இப்போதைக்கு நம்ம இன்வாய்ஸில் எதுனா இப்போ கன்வெர்ட் டு இன்வாய்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இன்வாய்ஸை கன்வெர்ட் ஆகும். ஆனால் டிராஃப்ட்டில் போய் வரும். நம்ம அங்கே போய் அடிஷ்னல் எந்த ப்ராடக்டாக ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து எல்லாமே இந்த கஸ்டமர் நேம் எல்லாமே வந்துடும் இல்லையா. க்ளோஸ். இப்போ கஸ்டமர் நேம் எல்லாமே வந்துருச்சுங்க. அதே இது இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்வாய்ஸ் ஃபில்லிங் இந்த கிளைண்ட் வியூ எடுத்துக்கிட்டோம்னா கிளைண்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்வாய்ஸு. ஸோ இது எது மொபைலில் வந்து பார்க்குறப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். மொபைல் வியூவில் பார்க்குறாங்களா, எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும் அந்த வியூ அப்படின்றத இதிலே காட்டிடலாம். மொபைலில் பார்த்தா இப்படி தான் இருக்கும் இன்வாய்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்வாய்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட இன்வாய்ஸ்க்கு டோட்டல் இன்வாய்ஸஸ் கிளிக் பண்ணோம்னா என்ன இன்வாய்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். அதில் ஓவர் டியூ எவ்வளோ இருக்குது, கஸ்டமர் என்னென்ன கஸ்டமருக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் மூலமாக எந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன ஸ்டேட்டஸ் இப்போ வந்து டிராஃப்டில், இப்போ நம்ம வந்து டிராஃப்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணி வியூ எடிட் பண்ணிவிட்டு இப்போ டிராஃப்டில் தான் வந்து விழும். ஆக்சுவலாக நம்ம வந்து எடிட் பண்ணி இது வந்து சேவ் அண்ட் கஸ்டமர் நேம் என்ன இருந்துச்சு, சேவ் அண்ட் வியூ. இப்போது இதை நான் சேவ் பண்ணிடுறேன். டிராஃப்ட் இருக்கிறத சேவ் பண்ணியாச்சு. இந்த சேவ் பண்ணக்கப்புறம் வந்து இன்வாய்ஸ் ஃபைனலைஸ் ஆகும். அந்த இன்வாய்ஸு அதை சென்ட் பண்ணிடலாம். இப்போ இன்வாய்ஸ் 1 ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ இதே ஆப்ஷன் சென்ட் பண்ணுறப்போ நான் சென்ட் வித் இதே ஆப்ஷனாக ஃப்ரம் இந்த அட்ரஸ் போட்டுறோம், நம்மளோட அட்ரஸ் போட்டுறோம், சென்ட் a copy to ஓகே இன்வாய்ஸ். நம்ம என்ன சப்ஜெக்டாக வச்சுக்கலாம், ஆல்சோ அட்டாச் இன்வாய்ஸ் ஆஸ் பிடிஎஃப், பிடிஎஃப் சென்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ சென்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வாய்ஸ் வருதான் பார்க்கலாம், சென்ட் ஆகிடுச்சு இன்பாக்ஸில் வந்துச்சு. இது பழசு வந்து எஸ்டிமேட்டு, இப்போ வந்து இன்வாய்ஸை கிளிக் பண்ணுறேன். அப்படின்னா இதில் அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா என்ன இன்வாய்ஸுங்கிறது அப்படி இன்வாய்ஸ் ஜெனரேட் வந்துடும். ஸோ நம்ம வந்து டேலியில் வந்து டேலியிலும் இதே ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இது வந்து இன்ட்ராக்டிவாக இருக்குது. நம்ம என்ன இத்தனை ப்ராடக்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்கிறப்போ யாரும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக. அது மாதிரி நீங்கள் எங்கேனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கம்பெனி ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை கம்பெனினா இங்கே வந்து மல்டிபிள் கம்பெனி ஆட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ரிப்போர்ட்ஸ் போயிட்டிங்கன்னா ரிப்போர்ட்ஸில் என்னென்ன கஸ்டமர் தர வேண்டியிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட் முதல்ல நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே டேலி, அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, லெஜர் அக்கௌண்ட்டு, இன்கம் பே கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு கஸ்டமருக்கு எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் பை வெண்டார், ஏஜ் ரிசீவபிள்ஸ் எல்லாமே இருக்குது. பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். இப்போ தான் புதுசாக என்ட்ரி போட்டிருக்கனால பேலன்ஸ் ஷீட்டில் அக்கௌண்ட் ரிசீவபிள் மட்டும் வந்திருக்கு. அசெட் வேட் தனியாக, லைபிலிட்டிஸ் வேட் பேயபிள் வந்துருச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக வந்துடும். இட்ஸ் லைக் இதை நம்ம எக்ஸலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சிஎஸ்வி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை பிடிஎஃபாக கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது போக சில இன்னும் நிறைய விஷயங்களாக டேஷ்போர்டில் போயிட்டிங்கன்னா இந்த டேஷ்போர்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டேஷ்போர்டாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ வர வேண்டியிருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்கலாம். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்னாப்ஷாட் வந்துடும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிள் ஆப்பை கூட கொடுத்துறாங்க. அந்த ஆப்பிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இங்கே இன்வாய்ஸ் எவ்வளோ ஜெனரேட் ஆகிருக்கு, பேயபிள் எவ்வளவு, எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. கம்மிங் வியூஸ், நம்ம எவ்வளோ பே பண்ணணும், நமக்கு எவ்வளோ வர வேண்டியிருக்குது, எல்லாமே வந்து கிராஃபாக வந்துடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எம்டி வேலட் சப்போர்ட் பண்ணுங்கள். emptyWallet.in. தேங்க்யூ.